ஒரு ஆணையும் இல்ல. அப்ப குதிரை படம் அங்க ஒரு குதிரையும் இல்ல. ஒட்டக படம் ஒரு பொருளும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆமா. சரி. இருக்கிறது ஒரே ஒரு படம். எந்த படம்? அதான் சாப்பாட்டு படம். அவன் சாப்பிட்டா தான் கூப்பாடு பட முடியும். அப்படியா? ஆமையா. சாப்பாடு சாப்பிட்டா இப்படி கூப்பாடு படலாம். 5 வடை சட்னி இல்ல. அப்படியா? 5 வடை மட்டும். இது ஐயாவுடைய வாசல்ல இன்னைக்கு நமக்கு படியளப்பு இருக்கு. எங்க ராமகிருஷ்ணபுரத்துல. ஆமா. இன்னைக்கு படி எங்க எழுதி இருக்காரு? இந்த ஊர்ல இருக்காரு. ஆமா. எங்க மயான சொல்றல வாசல்ல. அதான கேக்கேன். ரசம், மோர், வத்த குழம்பு. வயித்த பத்தியா கொடுத்துக்காரு. அதான் தூத்துக்குடியில இருந்து நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வில்லடிக்கு வந்திருக்கோம். வில்லடிக்கு வந்திருக்கோம் பின்னால. ஆமா. ஐயாவுடைய வாசல் நமக்கு அறுசுப சாப்பாடு முக்கியம். அதான் வயித்த பாருங்க தெரிஞ்சு போறது மாதிரி இருக்கு. உடனே வார்த்தை. சரி. ஆமா. எங்க போனாலும் சரி. ஆமா. விஸ்வகர்மா குலத்துக்கு போயிட்டாலே சாப்பாடு பஞ்சமே கிடையாது. பஞ்சம் வராது. வராது. ஏரல் பார்த்தோம். ஏரல் எப்படி இருந்துச்சு? ஆமா. அதனாலே சரி. உடனே பார்த்தான் இந்த வல்லரக்க என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்யறான்? அடே மந்திரி, இனிமேல் ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. அப்ப நான் தான் என்ன செய்யணும்? ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. அது பெருசும் கிடையாது. கட்டக்கார நம்பி பிரயோஜனம் இல்ல. ஒடுக்கார நம்பி பிரயோஜனம் இல்ல. கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எல்லாமே என்னாச்சு? எல்லாமே வேஸ்ட். சரி. அதனாலே நானே போக போறேன். சொல்லுங்க. ஆண்டவனே பார்க்க போறேன். அரிய தவங்கள் செய்ய போறேன். பகவானே பார்க்க போறேன். வார தவங்கள் செய்ய போறேன் என்று வல்லரக்க ராஜுத என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் காவி நல்ல உடைய அழகில் உத்துராஜ மாலை போட்டான். அவசமாலை அண்ணாமலை உண்ணாமலை ஆண்டவேனே நினைக்க போறான். அரிய தவங்கள் செய்ய போறான். அவன் பகவானைத்தான் பார்க்க போறான். பகவானைத்தான் பார்க்க போறான். வாரத்தவம் செய்ய போறான். பார்க்க போது அவன் தகதகா செய்ய போது எங்க வரான்? நாடு விட்டான், நகரம் விட்டான், சொத்து விட்டான், மூவாசையும் வெறுத்தான். என்னாசை அது என்ன ஆசை? தெரியாதியா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதாவது பாருங்க, ஆண்டவரை நினைத்து அரிய தவங்கள் செய்யணும். மூவாசையை வெறுக்கணும். கண்ணுக்கு நேரு கிட்ட வருவாரு. மண்ணாசனா என்ன? மண், பொருள், இடம், வீடு, வாசல். பெண்ணாசனா என்ன? அடுத்த பெண் மேல் ஆசைப்படக்கூடாது. பொன்னாசைனா என்ன? பெரிய ஆசை. நகை, நட்டு, ஆபரணங்கள். சரி. அப்படியா? நகை நட்டு. சரி. ஒரு கழுத்து வச்சிருக்காரு. ஆமா. அப்படியா? சனிக்கிழமை போடுவாரு. உடனே பார்த்தார். மூவாசையை வெறுத்தவன் முற்றும் துறந்த முனிவன். அதனால் மூவாசையை வெறுத்தான். நாடு விட்டு நகரம் விட்டான். அரக்கனாகப்பட்ட வல்லரக்க ஆண்டவனை நினைக்க வேணும், அரிய தவங்கள் செய்ய வேணும் என்று அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகிறான்? நாங்கில் வனம், மூங்கில் சோலை, நல்ல சந்தனத்தேர் மணக்குமலை. எந்த மலை? பாசி வடந்திருக்க பவளங்களும் காய்த்திருக்க, ஊசி வடந்திருக்க உத்தராஜங்கள் காய்த்திருக்க, பாம்பு கூடி ஆடக் கண்டான், மயில்கள் தோகை விரித்தாட கண்டான், அன்னமும் ஆவினங்களும் கூட கண்டான். அப்பேற்பட்ட வனத்துக்கு போக வேணும், தவம் செய்ய வேணும் என்று அரக்கன் போகும்போது அவன் பொல்லாத சகுனம் நடக்கும். போகாத. எப்ப போகாத? போகாத. சரி. என்னத்தை கண்டான்? ஜவாபி பிறப்பிடையில் இறப்பிடுமா, பின்னங்காலும் ரெண்டிடுமா, நல்ல ஆந்தையாதோ வாரிசத்தம் போட்டிடுமா. என்னாச்சு?
காக வந்து குறுக்கிடுவா கருங்குருவி லாந்திடுவா பெண்ணொருத்தி அரக்க முன்னால வெறும் குடத்தை கொண்டு வாரா. அவன் பக்கத்துல வரவும் குடம் நழுவி டப்புன்னு காலில் விழுந்துட்டு. ஆமா சரி, இதெல்லாம் பார்த்தானா இதெல்லாம் சகனம். இந்த சகனத்தை எல்லாம் கண்டா வல்லரக்க எங்கே வருகிறான்? அவன் கண்ட சகனம் ஆளாளை தள்ளி விட்டு பார்த்ததொரு சகனம் பாவியாவன் அறியலை. என்ன செய்தான்? கண்ட சகன வேதங்களை காலால தள்ளிட்டான். எங்க வர்றான்? நேர எங்க வர்றான்? பாசிரல் பிடந்த மாலை பக்கோடி தேர்வோடு மாலை ஊசியல் பிடந்த மாலை புத்தூராஜம் காய்க்கும் மாலை. எங்க வர்றான்? நேர வாரான். இமயமலை சரிவுக்கு வந்தான். பகவானை நினைத்தான். சரி, அவன் பகவானை நினைச்சு தவம் இருக்கணும்ல. ஆமா. அப்படின்ட்டு அரக்க என்ன செய்தான்? குளித்து நீராடி திருநீர் காப்பணிந்து ஆண்டவனே மனதில் எண்ணி 21 நாமங்கள் சாத்தி தொட்ட நாம 21 11. சரி, அப்படி நாமங்களை சாத்தி இவன் தவம் இருக்க போறான். தவம் இருக்கணும் என்ன செய்தான்? அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் தவம் இருக்கணும் வைங்க. இடத்தை துப்புர செய்தான். சரி, என்ன செய்தான்? அரக்கனாகப்பட்ட வல்லரக்க ராஜுத என்ன செய்தான்? பாவியான வல்லரக்கன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகிறான்? அவன் பாசி படந்த மலையிலே வந்து அரக்கன் என்ன செய்வாரையான உடனே பார்த்தான். ஆமா, என்ன அதை எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு அரக்கனாகப்பட்ட வல்லரக்கு நேரா எங்க வர்றான்? எங்க வருகிறான்? பகவானை நினைத்து தவம் செய்யுங்கள் வேணும் என்று தவம் செய்ய வேண்டும் என்று எடுத்து அடுப்பு கூட்டி பொங்கப்பானை ஏற வைத்தான். பச்சரிசி வாள்களைந்து வானையிலே இட்ட போது வான பொங்குது. ஐயா, வான பொங்கும் பொழுது அரக்கனை பிடித்த நேரம் அது. வான அப்படியே நாலா பக்கமும் வெடிக்கி டப்பு அடிச்சு. ஆகா, சகனத்தை பார்த்தானா? சண்டாள பாவி வல்லரக்க கண்ட சகனம் நாளை தள்ளி விட்டு பார்த்ததோரு சகனம் பாவியவள் அறியலைய ஆண்டவனை நினைக்க வேண்டும், அறியதாவம் செய்ய வேண்டும். உடனே பார்த்தான். பகவானே அரக்கன் மனதிலே நினைத்து கொண்டு என்ன நினைத்து கொள்கிறான்? 12 வருட காலமாக அரக்கன் பாரத்தவங்கள் செய்து வருகிறான். எப்படியா செய்து வருகிறான்? அரக்கன் செய்ய தவமானது அங்கே எப்படி இருக்குது தெரியுமா? எப்படியா இருக்கிறதோ அது காற்றடி தூமணல் பாரதி கட்டி எச்சோமிட ஆழ்வாட்டில் முளைத்தவாரோ தளவாட்டில் உச்சோரிய தளவாட்டில் முளைத்தவாரோ தலைவாட்டில் முளைத்தவாரோ அங்கே கால்வாட்டில் உச்சோரிய தளவாட்டில் முளைத்தவாரோ
வந்தன தவம் இருக்கான். ஆமா, அதெல்லாம் தவம். ஆமா. நம்ம கட்டக்காரர் இருக்காரா? என்ன தவம். அதான் கூட தவம். என்ன தவம் ஐயா? என்ன தவம் எப்படி தெரியா? தவம் எப்படி தெரியும்? அருமையா இருந்தேன். சொல்லுங்க பாப்போம். சொன்னா விடியும் போகும். காமரன் சொன்னா காமரன். ஐயா, நான் இருந்த தவத்தை சொன்னேன்னு வச்சுங்களேன். ஆமா, விடிஞ்சு போகும் ஐயா. விடியும் ஐயா. மணி 4 மணி ஆயிடுச்சு. ஆமா, சரி. உடனே வார்த்தான். என்ன 12 வருடம் தவம் இருந்தான். இருந்தா தவம் இருக்கும் போது அரக்கன் செய்யும் தவம் எங்க வருது? எங்க செல்லுது? காற்றடித்து மணல் வரத்தி கரையா முத்தா நிக்கி அப்படியே நிக்கு. கொண்டையில் சிலபறவை அது கூடு கட்டி எச்சமிட எச்சம் போடுது. கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டுல பூச்செறியுது. ஆமா. கொண்டையில் சிலபறவை கூடு கட்டி எச்சமிட 5 தலை நாகம் வந்து அடைகாத்து குஞ்சு பொறிக்க அப்படி தவம் முக்தி பெற்றதில்ல. இந்த தவம் எங்க வருது? இந்த அரக்கன் செய்யும் தவ நிலையானதோ ஆணி பொன் கையிலேங்கிரி பர்வதத்திற்கு வருகிறதோ அந்த ஆணி பொன் கையிலேங்கிரி பர்வதம் எப்படி இருக்கிறது? ஐயாடோதையா அசையோதையா அசையோதையா அந்த ஆணி ஒன்றுகளே கையிலாமோ அசையோதையா கைலாசம் கிடு 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 நாடு எல்லாம் சேர்ந்தாடுது. அப்பா என்ன ஆடுது? கைலேங்கிரி பர்வதம் ஆடக்கூடிய போது இதை யார் அறிந்தா? யாரு? ஆண்டவன் ஆதிகரை கண்ட சாட்சாதி சிவபெருமாள் அறிந்தார். அறிந்து தெரிந்தோ ஆகா நம்மை நினைத்து ஒரு பக்தன் தவம் இருக்கிறான். அந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று யார் அழைக்கிறான்? ஐயா ஐயா விளக்கு உகந்த பால ஏற்றதோடு நந்தி நல்ல ஈசனைத்தான் ஆதனவர் தான் அழைத்து வாரும் பிள்ளா நந்தி தேவா ஐயா வாரும் பிள்ளா நந்தி தேவா ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளா அருமயனந்தே தேவோ அருமயனந்தே தேவோ சொல்ல கேளோ சைமா செட்டு நினைச்சியா? அப்படியா? சரி, சைமா முடிஞ்சு போகும் பழக்கிறது இல்ல. முடிஞ்சிட்டு இல்லாங்க. எங்க முடிஞ்சது? 6ஆ முடிஞ்சிருக்கு. 6 தண்ணி. சரி, உடனே அப்படியா? மனதிலே எண்ணிக்கொண்டு என்னதான் செஞ்சனே தெரியல ஒடுக்கார அந்த பாட்டோட போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பேரும் போக மாட்டோம். அப்படியா? 5 பேரும் போக மாட்டோம். 5 பேரு. சரி சரி. உடனே பார்த்தான் அரக்கன் செய்யும் தவம். பேர பாருங்க. என்ன பேரு? ஆண்டு மாறி. சரி. முள்ள மாறி. சரி. முத்துமாரி. முத்துமாரியா முடிச்சு வைக்கியா? முத்துமாரி. முத்துமாரியா? அப்படியா? இருக்கமுடி மாறி. அப்படியா ஐயா? பேர் அழகா இருக்கப்பா. என்ன அழைக்கு சொல்லப்பா நீ அத? என்ன பேர சொன்ன? அப்படியா? சரி. உடனே பார்த்தான் மனிதனை எண்ணிக்கொண்டு ஆதி கைலேங்கிரி பர்வதத்திற்கு வாரபோது இந்த அரக்கன் செய்யும் தவநிலையானது தவத்தை கண்டான். அரக்கன் ஆனக்கண்ணாலே ஆண்டவன் அறிந்து தெரிந்து அரக்கன் செய்யும் தவத்தை பார்த்தார். ஆகா நம்ம நினைத்து இந்த பக்தன் 12 வருட காலம் இப்படி தவமெல்லாம் செய்தான். இவன் தவமானது முக்தி பெற்றது. கைலேங்கிரி பர்வதத்திற்கு வந்தது. அதனாலே என்ன இவனுக்கு கண்டிப்பா வரத்தை கொடுக்கணும். நிச்சயமா வரத்தை கொடுக்கணும் அப்படி என்று மனதில் நினைத்துக்கொண்டு ஏவலுக்கு உகந்தவாளன் ஏற்றதொழு நந்தி ஈசனை வரவழைத்தார். நந்தி ஈசனை வரவழைத்து ஏ அப்பா நந்தி என்னப்பா
அதாவது நீ என்ன செய்யணும் கேளு. என்ன செய்யணும்? என்னை நினைத்து ஒரு பக்தன் சிறு பக்தன் இமயமலை சரிவு அடிவாரத்தில் அடிவாரத்தில் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடம் 12 வருடம் அவன் பாரத்தவன் செய்து வாரான். சரி, அவன் தவத்தினை மெச்சி ஆண்டவன் அவனுக்கு வரத்தை கண்டிப்பா கொடுக்கணும். நிச்சயமா கொடுக்கான். நாம் போய் அவனை அழைச்ச மதிப்பு இருக்காது. மதிப்பு கிடையாது. நீர் போய் அழைத்து வாரோம். நீர் போய் அழைச்சு வரணும். ஆமா ஆமா சுவாமி, சுவாமி நானோ கைலாச பிறவி, சரி, அந்த அரக்கனோ மானிட பிறவி. மானிட பிறவி. இது சொல்லத்துல தவங்குது. ஆமா, அப்ப என்ன செய்யணும்? என்ன? அவன் கைலாசத்துக்கு வர முடியுமா? முடியாது. 2 பொய்ய உருண்டை உருட்டினார். இத நந்தீசன் கையில கொடுத்தார். கையிலே கொடுத்தான். இந்த பொய்ய உருண்டை கொண்டு அரக்கட்ட கொடு. கொடு. 2 கன்னத்துல ஒதுக்க சொல்லு. ஆமா, சரி. இருபக்கமும் சிறகு முளைக்கும். நீயும் அரக்கணமாக எங்க வரலாம்? எங்க வரலாம்? கைலாசத்துக்கு வந்துடலாம் வரலாம் என்று வரத்தை வாங்கி பெற்றுக்கொண்டு நந்தீசன் எங்கே வருகிறான்? எங்க வருகிறோம்? அத்துவன கானகம் முழுவதும் தேடி வரபோது பங்குனி மாசம் பகல் வெயில் பல்ல காட்டுது. ஆமா, சித்திரை மாதம் சிறந்த வெயில். கீழையும் கொதிக்கி மேலையும் கொதிக்கி. ஆமா, அப்ப எப்படி இது தேட முடியும்? முடியாது. இந்த நந்தீசன் எல்லா பக்கமும் தேடி பார்த்தான். தேடி ஓடி பார்த்தான். ஒரு பக்கமும் காணவில்லை. அப்போதான் நந்தீசன் புலம்புகிறான். எப்படி? என்ன சொல்றதான்? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, என்னமோ காணலைய அரக்கனை, என்னமோ காணலைய, என்னமோ காணலையே அரக்கனை, என்னமோ காணலையே, என்னமோ காணலையே அரக்கனை, என்னமோ காணலையே. கானகம் தண்ணிலே கடிதவம் செய்யும், கானகம் தண்ணிலே கடிதவம் செய்யும், மானிட பிறவில் பிறந்து வளர்ந்து, மானிட பிறவி பிறந்து வளர்ந்து, அசுர குலத்தில் வந்து துதித்த, அசுர குலத்தில் வந்து உதித்த அரக்கனையும் காணலவில்லை, அரக்கனையும் காணவில்லை. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, என்னமோ காணலையே அரக்கனை, என்னமோ காணலையே, எப்போ காணலையே அரக்கனை, எப்போ காணலையே, என்னமோ காணலையே அரக்கனை, என்னமோ காணலையே. சாப்பிடலையா? அரக்க 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 என்று, அரக்க என்று, அரக்க என்று, அரக்க என்று, 5 6 நல்லோ சத்தோ போட்டான். அரக்க என்று, அரக்க என்று, அரக்கா அரக்கா என்று 5 6 சத்தம் போடுறான். ஆளை காணல. இவர் எங்க இருக்காரு? கரையாம்புத்துல இருந்து ஓம் அரி ஓம் அரி ஓம் அரி ஓம்னு சத்தம் வருது. சரி, நரி போகுதா? அரி ஓமியா? அறிவோம் ஐயா. ஆமா, அந்த அறிவோம் அறிவோம் என்று சொன்னபோது உடனே பார்த்தான். சரி, மனதிலே எண்ணிக்கொண்டு அறிவோம் அறிவோம் என்று சொன்ன சத்தம் சரி அந்த நந்தீசன் காதிலே கேட்டான். சரி, காதிலே கேட்ட உடனே நந்தீசன் என்ன செய்தான்? என்ன? 1000 முழம் கம்பத்தை விட்டு பக்கத்துல வந்தாரு. சரி, கம்பத்தை விட்டு பக்கத்துல வந்தாருல்ல. ஆமா, நந்தீசன் சொல்லுதாரு, என்ன? ஏ அரக்கா, 1000 முழம் கம்பத்து மேல வவ்வாலா நிக்கப்பா, என்ன காரணம்? அப்படியே தொங்குதப்பா. அப்படியா? அரக்க மேல இருந்து சொல்லதான். என்ன சுவாமி? என்ன சொல்லதான்? என்ன? இந்த அரக்கனிடத்திலே நந்தீசன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? ஐயா, கம்போ விட்டு கீழிறங்கு, அரக்கா கம்போ விட்டு கீழிறங்கு, கம்போ விட்டு கீழிறங்கு, வல்லரக்கா கம்போ விட்டு கீழிறங்கு. கிருபாகரனே கீர்த்திக வாசா, ஐங்கராணிந்திடும் ஐங்கரனே சாக்கிட்டவரோ,
ஏ சுவாமி சுவாமி கீழிறங்கி வருவேன் ஐயா கேட்டவாரோ தருவேனா ஏ சாமி சாமி கீழிறங்கி வருவேன் ஐயோ என்ன சொன்னா என்ன கம்பத்தை விட்டு கீழே இறங்கண்ணா இறங்கப்பா இறங்கு இறங்கியாச்சு ஐயா இறங்கப்பா இறங்கு இவர் மேல இருந்து என்ன சொன்னாரு என்ன சுவாமி சுவாமி கேட்ட வரம் தருவீர் ஆனால் நான் கீழே இறங்குவேன் இல்லைன்னா இறங்க மாட்டேன் நீங்க மேல நான் கீழே தான் நீங்க மேலதான் நான் இதான் மேல ஆமா நான் தான் கீழே கீழே என்ன செய்ய தரணும்ல நீங்க சரி நான் தந்தாதான் இறங்கிடுவேன்ல இறங்கப்பா அப்பா மாதிரி தந்துறியா கேட்கறத கொடுங்க தாரம் சாமி அது பத்தியும் சொட்டுக்கிட்டே தாங்க கண்டிப்பா தாரேன் ஆட்டும் கொடுத்தா கீழே இறங்கி இறங்கி அப்படியா உடனே பார்த்தான் சரி மனதிலே எண்ணிக்கொண்டு ஆமா இந்த வல்லரக்கன் கீழே இறங்கி வந்தவுடனே 3 தரம் சுத்தி வந்தான் முடிவணங்கி நமஸ்கரித்தான் நமஸ்கரித்தான் ஏன் அப்படி நமஸ்கரித்தான் இதுக்கு இந்த அரக்கம் முன்ன பின்ன பகவான பார்த்தது கிடையாது இல்ல இந்த நந்தீசன் தான் பகவான் என்று நினைத்து இவன் சுத்தனாமல்ல அப்படியே சுத்துவான் ஏன் நில்லப்பா அமரப்பா நில்லப்பா சுத்தாத சுத்தாத நான் ஆண்டவன் நான் கிடையாது நான் அல்ல பகவானுக்கு ஏவலுக்கு உகந்தவாளன் ஏற்றத்தொரு நந்தீசன் சரி அப்படின்னு வரத்தை கொடுத்தாங்க ஆமா நந்தீசனுமாக அரக்கனுமாக சேர்ந்து சேர்ந்து எங்க வராங்க எங்க ஆணி பொன் கைலேங்கிரி பர்வதத்துக்கு வருகிறார் கைலாச மலையிலே வந்து பகவானும் பார்வதியும் சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பலம் தான் தெரிச்சு அப்படியே சப்பரமணிய ஊஞ்சல்ல 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க இருக்காங்க ஆமா சரி அப்படி இருக்கும் போது என்ன இந்த அரக்க என்ன செய்தான் என்ன அவன் 3 நேரம் சுத்தி வந்தான் ஆமா முடி வணங்கி நமஸ்கரித்தான் 4 நேரம் சுத்தி வந்தான் ஆமா நாதனே என்று அடிபணிந்தான் 5 நேரம் சுத்தி வந்தான் அரணார் பகவான் என்றே நின்றான் ஆமா சரி இதெல்லாம் யார் அறிந்தா யார் அறிந்தா ஈசன் அறிந்தார் ஈசன் அடே அரக்கா என்ன வேணும் அப்பா என்ன வேணும் சொல்லு தருகிறேன் சுவாமி சுவாமி எனக்கு வர வேணும் என்ன வரும் சுவாமி என்ன வர வேண்டுமா அவர் உறங்கக்காரு அப்படியா வர வேணுங்க சரி என்ன வர வேணும் என்ன வரம் ஏ சுவாமி பகவானே சாட்சாதி பகவானே எனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும் தெரியுமா என்ன வர வேணும் ஐயோ சிறியவரோ ஈஸ்வரரே எனக்கு வேணும் அவன் கடுகிலையோ சிறியவரோ கரை கண்டரே எனக்கு வேணும் ஐயா சீரகத்தில் சிறியவரோ சீரகத்தில் சிறியவரோ சிவனாரே எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏ அப்பா தானே இதன்னா தானே இதன்னா தானே தந்தனை தந்தனை தன்னா தானே இதன்னா அண்ணனை தன்னா அறிந்தார் ஆண்டவன் ஜாதி அப்பாவே வல்லரக்க என்ன வர வேணும் உனக்கு சுவாமி பகவானே எனக்கு எப்பேற்பட்ட வர வேண்டும் தெரியுமா என்ன வர வேணும் ஐயல்லை செஞ்சரியவரோ ஈஸ்வரரை எனக்கு வேண்டும் அடியிலையும் சிறியவரோ கண்டரே எனக்கு வேணும்
அது மட்டுமா பகவானே ஐய சீரகத்தில் சிறியவரோ சிவனாரே இடக்க வேணும் விலகிலையும் சிறியவரோ விலகிலையும் சிறியவரோ முக்கண்ணரை இடக்க வேணும் விலகிலையும் சிறியவரோ விலகிலையும் சிறியவரோ முக்கண்ணரை இடக்க வேணும் பகவானே என்ன சீரகத்தில் சிறியவரும் சிவனாரை எனக்கு வேணும் எனக்கு வேணும் கடுகிலையும் சிறியவரும் கரைக்கண்டரை எனக்கு வேணும் எனக்கு வேணும் மிளகிலையும் சிறியவரும் முக்கண்ணரை எனக்கு வேணும் அத்தனை வர்ற வாங்குறான் அப்படியா? ஆமா வரத்தை கேட்கும் போதும் அப்படி கேட்ட போது பகவானே ஆண்டவன் சிவபெருமாள் மனதில் நினைக்கிறார். எப்படி எல்லையிலையும் பெரிய வரத்தை கேட்கிறான். சரி, இவன் என்ன பெரிய வரத்தை கேட்க போறான்? கேட்க போறான் அதான் சொன்னா கேட்கறத முதல்ல கேட்டுருவானே. கூட சின்ன சின்ன வரமால கேட்க கடுகுலையும் பெரிய வரத்தை கேட்கானே, எள்ளுலையும் பெரிய வரத்தை கேட்கானே. கடுகு குறைந்தாலும் காரம் கெட்டு போகுமா? போகாது ரெண்டு போட்டு பார்த்தா தான் தெரியும். மிளகு குறைந்தாலும் மிளகு காரம் கெட்டு போகுமா ஐயா? அப்ப 16 தும்பல் விழுவோம். அதான் சொன்னா குப்பையிலே கிடந்தாலும் குன்னி முத்து முத்துதான். குன்னி முத்து இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ரெண்டு கலரோட இருக்குல்ல. சரி, அதனால அத போல கிடைக்குமா ஐயா? அதனாலே பகவானே நீ கேட்கக்கூடிய வரங்களை நான் அப்படியே உனக்கு தருகிறேன். நான் தருகிறேன். ஆனா பகவானே நீங்க தாரன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஆனா எனக்கு இன்னொரு மேல உங்க மேல சந்தேகம். சத்தியம் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு சத்தியம் இல்ல, எத்தனை சத்தியம்? 3 சத்தியம் தரணும். 3 சத்தியம் வேணும். 3 சத்தியம் செய்து தந்தால் வரத்தை கேட்க இல்ல வரம் கேட்க மாட்டேன். சரி, என்ன சத்தியம் கேட்கிறான்னு தெரியுமா? என்ன சத்தியம் கேட்க? ஐயா பொறிபள்ளமோ அமர்ந்து போட்டோ பிள்ளையார் மீது சத்தியமோ இளைய மகன் வேளவன் என்ன ஒரு சத்தியமா? அது மட்டுமா பகவானே? என்ன இடவாகம் குழுவிருக்கோ பகவானே, இடவாகம் குழுவிருக்கோ உமா மகேஸ்வரி மீது ஆணையாக சத்தியம் செய்து தந்த வரத்தை கேட்கிறேன் என்கிறான் அரக்கன். மதிகெட்ட ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு முன்னாலே வந்து சத்தியம் செய்து கொடுக்கிறார். ஐயா ஒன்னாணை என்ன உமையால் மீது ஆணை ஒன்று ஒரு வெள்ளமோ அமிர்தமோ ஒரு வெள்ளமோ பிள்ளையார் மீது சத்தியமா வெள்ளமோ அமர்ந்து பொண்ணோ மூத்த மக விநாயக மீது ஆன சத்தியம் நட்டார். சத்தியம் சத்தியம் 3 சத்தியம் பண்ணியாச்சு. ஆமா, சரி, என்னப்பா இளைய மகன் வேளவன் குமார கடவுள் மேல் ஆணையாக. அது மட்டுமா? எங்களுக்கு இடமாக இருக்காள? யார் இருக்கா? யாரு? பார்வதி மீது சத்தியம் வேணுங்க. பார்வதி கெட்டிய பொண்டாட்டின்னு பாக்கலையே, அவன் வழியை விடாம சத்தியம் கேக்கியப்பா. ஆண்டவா என்ன சத்தியம் செய்து கொடுத்தா வரத்தை கேட்க இல்லன்னா உங்க வரத்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் என் பாட்டுல போறேங்க. இவன் 12 வருஷம் தவறு இருக்கானே, விடுவானா? உடனே ஆண்டவன் சத்தியம் செய்து கொடுத்தார். சத்தியம் செய்து கொடுத்த உடனே வலது கரத்தை தான் எடுத்து இடது கரம் மடக்கலாம், வலது கரத்தை நீட்டினான். அப்படியே நீட்டுதான். வலது கரத்தை நீட்டினாம்ல, பாவி வல்லரக்கன் எப்படி கேட்கான்? எப்படி கேட்கான்? ஏ சுவாமி சுவாமி 2 நல்ல கரமாதே வலது கரந்தனை எடுத்து ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உடை நினைத்தோ யார் சிரசை தொட்டாலும் சுக்கோனூரால் ஒருங்க வேணும். அது மட்டும் போதாது, ஐயப்பாம்பு விரல் தனை எடுத்தோ பகவானை உடை நினைத்தோ பர்வதத்தை தொட்டாலோ பர்வதத்தை 12 விழிக்கணும். பர்வதத்தை தொட்டாலோ பர்வதத்தை தொட்டாலோ 12 விழிக்கணும்.
பகவானே உனை நினைத்து நானும் சமுத்திரத்தை தொட்டாலும் அது பத்தி தீயை பிடிக்கணும். எந்த சமுத்திரம்? பாவி அவ்வளவு பேரு உன் மேல சத்தியம் பண்ணதாப்பா. சமுத்திரத்தை மாதிரி சத்தியம் பண்ண ஆளே கிடையாது உலகத்துல. ஒருவனோட வில்லடிக்க போயிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? என் மக்கறிய, இந்த மாரியம்மறிய, இந்த சுடலறிய, இதே சத்தியம் தான் செய்தான். இதே ஆமா, சத்தியத்தை செய்து கொடுத்தான். சத்தியம் செய்த உடனே வரத்தை கேட்டான் பகவான். பறக்க பறக்க முழிக்காரு. ஏ பாவி, இவன் இருக்கிறதுக்கு வர கேட்கானா? போகத்தான் கேட்கானா? என்ன வரம் கேட்கான்? ஆள்காட்டி விரல் எடுப்பாங்க, அடுத்தவன் சிரச தொடுவாங்க. ஆள்காட்டி விரல் எடுத்து அடுத்தவன் சிரச தொட்டானா அது சுக்குநூறான ஒரு அப்படியா? ஆமையா. அதனாலே கேட்ட வரங்களை ஆண்டவன் சிவபெருமாள் அள்ளி கொடுத்தாரு. ஏ அரக்கா, என்ன தந்த வரத்து தரமம் தவறி நடந்த யானால் தந்த வர தலையை எரிக்க மாட்டாங்க. நிச்சயமா எரிக்கிறோம். ஆமா, சரி. தரமம் தவறி நடக்க கூடாது. நீதி தவறக்கூடாது. ஆமா, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்படியா? உடனே அரக்கன் பார்த்தான். சரி, வல்லரக்கனுக்கு எப்படி வரம் கொடுக்கிறான் தெரியுமா? எப்படி கொடுக்கிறான்? யா தந்தேன் உனக்கு வர்றான் தந்தேனாடா, தந்தேன் உனக்கு வர்றான் தந்தேனாடா, ஏய் தந்தேன் உனக்கு வர்றான் தந்தேனாடா, தந்தேன் உனக்கு வர்றான் தந்தேனாடா, ஏய் தாரணியில் கெட்ட வர்றோம் தந்தேனாடா, தந்தேன் உனக்கு வர்றான் தந்தேனாடா, தந்தேனாடா, தாரணியில் கெட்ட வர்றோம் தந்தேனாடா, உனக்கு கொடுத்தேனடா, குவளையத்தில் கிட்ட வர்றோம் கொடுத்தேனடா, குவளையத்தில் கிட்ட வர்றோம் கொடுத்தேனடா, தந்தே வரத்தினுட மகிமையாளை, வரத்தினுட மகிமையாளை, தரணியெல்லாம் ஆண்டிடுவாய் தரையின் கீழே, கொடுத்த வரத்தினுட மகிமையாளை, கொடுத்த வரத்தினுட மகிமையாளே, பெருமையாளே, பெருமையாளே, குவளையத்தை ஆண்டிடுவாய் குடையின் கீழே, கொடுத்த வரத்தினுட மகிமையாளே, மகிமையாளே, குவளையத்தை அப்பா தந்த வரத்தின் மகிமையாள் அவனா ஜெயிக்க மாட்டான். தரணி எல்லாம் ஆளுவாய். கொடுத்த வரத்தின் மகிமையாள் குவளையத்தை கட்டி ஆளுவா. ஆமா, ஆமா. சரி, வரத்தை வாங்கினா பகவானை என்று அது வரைக்கும் பாவி என்ன செஞ்சான்? ஈசனே என்று வணங்கி நிற்கான். அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டு? இப்ப நம்ம வேலையை அப்படித்தான் நடக்கும். ஆளு வரகாண்டி ஐயாவே காணும். பாட்டு முடிஞ்சிட்டுனா வாயான்ற. ஆமா, எப்ப போ அப்படி செய்யக்கூடாது. கார்ல ஏறணும், பஸ்ஸுக்கு காசு கேட்பான். தம்பி இரிப்பான அந்த வாரன்றணும். அதானே. உடனே பார்த்தான். சரி, தந்த வரத்தின் மகிமையால் அரக்காணி தரணி ஆளுவா ஓ என்று வரத்தை கொடுத்தான். சரி, அது வரைக்கும் எப்படி நின்னா? ஆமா, வர்றோம் அங்கு மட்டும் அங்கு மட்டும் வணங்கி நின்றா, வணங்கி அங்கு மட்டும் வணங்கி வாங்கிய பின்னே வாங்கிய பின்னே அவன் வாங்கிய பின்னே நிமிர்ந்துட்டானே நிமிர்ந்துட்டானே, வாங்க மட்டும் வணங்கி வணங்கி வாங்க மட்டும் வணங்கி கொடுக்க மட்டும் அவன் கொடுக்க மட்டும் அவன் கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான் குனிந்து கொடுக்க மட்டும்
அவ கொடுத்த விண்ணா அவ கொடுத்த விண்ணா அவ குதித்தெழுந்தா ஐயா கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் என்ன செய்தான் கொடுக்க மட்டும் புரிஞ்சான். ஆமா கொடுத்த பிறகு நிமிர்ந்துட்டான். கம்பா அப்படியா கம்புல வந்து ஒரு பூத்த சொல்ல இருக்காது இருக்காது. கருங்காலி கம்பு சரி ஒரு புட்டான கம்பு அப்படியா 5 அடி இருக்கும். இருந்து மேல வரைக்கும் ஒண்ணு சொல்ல மாதிரி இருக்கும். வலு 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 வரத்த வாங்கினா நேர நம்ம உலகம் எங்க இருக்கு பாதாள உலகத்துக்கு வர இவன் பாதாள உலகத்துக்கு வரும்போது சரி பாதாள உலகத்துக்கு வரபோது ஆமா சரி என்னாச்சு என்ன பாதாள உலக நோக்கி வர இதை யார் அறிந்தா யாரு தேவலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரதர். ஆமா தேவர்களுக்கு உபகாரி திட்டமுள்ள நாரத மகரிஷி அறிந்தார். அறிந்து தெரிந்து புரிந்து ஆமா சரி இவர் என்ன செய்தாரு என்ன வீணைய போட்டுக்கிட்டாரு. ஆமா நமோ நாராயணா 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 ஆமா நாராயணா ரூபாய் 16 ஆனா அக்காலத்துல அந்த காலம் கிடையாது. சரி அந்த காலம் ஓட்டு திரும்ப ஓட்டு தொட்டு தெரியாது காத்துட்டு அரை தொட்டு சரி நான் வந்து உங்க அப்பா பண்றேன். ஆமா எங்க அப்பா பண்ற எங்க தாத்தா பண்றேன் 4 5 பைசா 10 பைசா 1 பைசா 3 பைசா 2 பைசா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அக்காத்து மனுஷன். ஓட்ட காசு ஒண்ணு இருக்காது தெரியுமா? ஓட்ட காசு பித்தாளையில அது எனக்கு தெரியும். அதனாலே பாவி வல்லரக்கே பாதாள உலக நோக்கி வரும்போது நாரத மகரிஷி கண்ணிலே கண்டார். இந்த அரக்க ஒரு நாளும் சிரிக்க மாட்டான். இன்னைக்கு என்னப்பா இப்படி ஆனந்தம் வச்சிருச்சிட்டு வரானே ஒரு மாதிரி சிரிக்கான எனக்கு தெரியலையே இருப்பானே. ஆமா இது நடந்திருக்குமா? அப்பதான் பார்த்தா நாரத மகரிஷி அரக்க முன்னால போனா 2 கையை மறைச்சிட்டார். விரிச்ச உடனே நாரதரே தள்ளி எரிச்சிருவாங்க. ஆமா என்னப்பா நீ என்ன இவ்வளவு குதூகலமா இருக்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டே என்ன காரணம்? ஏன் நாரதர ஆண்டவனே பார்த்தேன் அரிய தவங்கள் செய்த பகவான் எனக்கு வரத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு அள்ளி கொடுத்தாரு இடத்த வரத்தை சரி காட்டு காட்டு பாப்ப வரத்தை அவரு அள்ளியும் தரல அவரு அளந்தும் தரல. சரி நான் பொட்டமா கட்டி வரல வாயால சொன்னாரு. என்ன சொன்னார்? சரி அப்படியா காதால சாமி பெற்றுக்கொண்டு அப்படியா அடே அரக்கா ஆதி கரை கண்ட ஜாச்சாதி சிவபெருமாள் பெரிய ஏமாத்துக்கார மனுஷப்பா. அப்படி ஏமாத்துருவாரா? ஆமா என்னாலயே யான்னு கேளு. என்ன அந்த தென் இலங்காபுரி ஆண்ட 10 தலைவர் ராமணன் மனைவி மண்டோதரிக்கு வெள்ள பிள்ளையார வரமா கேட்டார். சரி ஆனா வெள்ள பிள்ளையாருக்கு என்ன செஞ்சாரு? கள்ளு பிள்ளையார எடுத்து அதுல வெள்ளைய அடிச்சு வெள்ள பிள்ளையார கொடுத்தாரு. ஆமா அதனாலே அது மட்டும் இல்ல என்ன பெரிய ஏமாத்துக்கார மனுஷன். ஆமா ஐயோ நம்ம ஏமாந்துட்டுலாம் வந்துட்டோம் நினைச்சான். அப்ப நாரதர் அரக்கனுக்கும் அரணாருக்கும் கலகத்தை போட்டுதாரு. ஓ அரக்கா பகவான் வரம் தந்தது உண்மைதானே சொல்லுத. அப்ப எந்த விரல்ல வரத்தை வாங்கினியோ அதை நீட்டு பகவான போய் ஏறி விட்டார். இந்த விரல் நீட்டுதானா இது நீட்டுதானா சரி நீட்டுதானா ஆள்காட்டி நீட்டுதான். அவன் ஆள்காட்டி விரலை நீட்டுனா ஆனா எந்த கையை நீட்டுனா? இடது கை நீட்டுனா. வாங்கினது வலது கரம் இடது கையை நீட்டிட்டே போறான். சரி இடது கையை நீட்டிய உடனே ஏன்னா வலது கையை அப்ப நீட்டிருப்பான்னு வையி கைலாசம் அழிபட்டு இருக்கும் அழிஞ்சிரும். அவன் இடது கரத்தை நீட்டிட்டு போறான். இந்த ஆதிகரை கண்ட ஜாச்சாதி சிவபெருமான் சப்பரமணிய ஊஞ்சலில உட்கார்ந்து பகவான் அப்படியே முழிக்கார். திருன்னு முழிக்கார். என்ன மாதிரி திரு முழிக்காரு. என்ன செய்தாரு? ஆதிகரை கண்ட ஜாச்சாதி சிவபெருமான் என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஐயா சீல சிக்கின இரும்பு போலும் ஆனா வாயிலாகப்பட்ட கரும்பு போலும் இரும்பு போலே
குடத்தில் விழுந்த எறும்பு போலும் எறும்பு போலே அன்னை குடத்தில் விழுந்த தவளை போலும் தவளை போலே அவர் அங்கோ இங்கோ முடிப்பாரா மொழிப்பாரா மொழிப்பாரா நமது ஆண்டவனா கடவுளவர் கடவுளவர் மொழிப்பாரோ ஐயா மொழிப்பாரா சிவபெருமா அச்சில சிக்கிய இரும்பு போலும் ஆனவாயில் அகப்பட்ட கரும்பு போலும் எண்ணெய் குடத்தில் விழுந்த எறும்பு போலும் தண்ணி கரையில் விழுந்த தவளை போலும் அங்கு இங்கு முழிக்காரு வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவன் முழிக்கும் போது இந்த கேடுகட்ட வல்லரக்கு பகவானை இவன் அழிக்கல இவனுக்கு ஆசை எங்க இருக்கு பாரு எண்ணி பார்க்க அதான் சொல்லதான் உயர்வுள்ள வானத்தை தொட முடியுமா முடியாது நான் தொட்டுருவாங்க ஆமா தொட முடியுமா விட்ட கம்ப பிடிக்க முடியுமா முடியாது நான் பிடிச்சிருவாங்க அப்படியெல்லாம் என் வரத்தினுடைய அகத்துல பேசுதான் என்ன எண்ணுகிறான் தெரியுமா இந்த வல்லரக்கே அவன் மனதிலே என்ன நினைக்கிறான் தெரியுமா என்ன எண்ணுகிறான் ஐயா பகவானைத்தான் கொன்றவானால் பார்வதியா நமக்குத்தானே ஈசனையும் கொன்றவானால் ஈஸ்வரியா நமக்குதானே மொத்த மகநாயகன பொண்ண வச்சு இளைய மக வேள இளைய மக எனது புறம் வெங்கிடலா இளைய மக வேல வேணும் எனது புறம் வெங்கிடலா எப்பா எப்பா இந்த பாவி இவன் கட்டக்கார மனுஷனோட சேர்ந்த பயிலா இருப்பானோ இல்ல தாளக்காரனோட சேர்ந்தவனா இருப்பான் ஆமா சரி தாளக்காரனுக்கு தான் அந்த எண்ணம் போகும் எங்க இருப்பான் தென்காசி வந்துட்டு தூத்துக்குடி வரணும்ப்பா தூத்துக்குடி இருந்தா தென்காசி நினைப்பான் ஆமா சரி அவனுக்கு தான் அந்த நினைப்பு இருக்கும் ஆமா சரி அதனால ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டோம் இனி கைலாசம் நமக்கு வேண்டாம் நம்ம கைலாசத்தை ஓடிடுவோம் பக்கத்துல வந்து கை வச்சா நம்ம கதை முடிச்சிரும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கொடுத்த வரத்துக்கு தான் மயந்தோ ஆண்டவன் பெருமாள் இங்கே ஓடுகிறார் ஆண்டவனே ஓடுதாங்க அப்ப மத்தவங்களுக்கு என்ன வேலை நீங்க ஓடும்போது நாங்கெல்லாம் எங்களுக்கு 5 பேருக்கு என்ன வேலையா அது சரி ஓடிடுவீங்க யார் யாரெல்லாம் ஓடுகிறார் தெரியுமா யாரெல்லாம் ஐயா அண்ணா வேற ஓட்டினார் வர ஐயா வேற ஓடினார் வாழைய ஆதித்த சந்திரன் ஓடினார் ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்கடி தேவன் ஓடினார் அண்ண பிச்சி வாகனத்தில் ஐயம்பெருமா ஓடினார் அவன் எருமை கிட்ட அமைதிலேறி யமதர்ம ஓடினார் அவன் பறக்குமையில் வீதியிலேறி சுப்பிரமணியர் ஓடினார் வீணையாது போட்டு விட்டு சரஸ்வதியும் ஓடினார் கணக்கெழுதோ சித்திரபுத்திரனைனாரோ சிவனார் இல்ல கைலாயத்தில் நமக்கு நீ வேலை இல்லை கணக்கையாது போட்டு விட்டு நைனாறு ஓடினார் வெள்ளை யானை மீதிலேறி தேவேந்திரம் ஓடினார் வலதை நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார் என் பெருமாள் ஓடினார் எல்லோரும் ஓடினார் எல்லோரும் ஓடினார் எட்டோட்டம் ஓடினார் ஈசன் அவர் கடவுள் அவர் கையில விட்டு ஓடினார் எட்டோட 8 நாளா 8 நாளோ
கையிலே விட்டு ஓடினார்கள் ஓடினார்கள் 8 நாளா கையில விட்டு ஓடினாலே ஓடினாரோ என்னப்பா எல்லாரும் ஓடியாச்சு யார் ஓடுனாங்க யாரெல்லாம் எல்லாரும் ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடியாச்சு ஆமா சரி தாளக்காரன் ஓடிட்டான் உடுக்காரன் ஓடிட்டான் கட்டக்காரன் ஓடிட்டான் சாயந்தரம் ஓடியாச்சு ஆமா ஊர் ஜனமே ஓடி நீ யாரெல்லாம் ஓடாம இருக்கா யார் இருக்கா இது ரெண்டு எல்லாரும் ஓடிட்டான் குடத்துக்காரன் மட்டும் தான் ஓடல ஆமா ஓட முடியல எனக்கு ஓட முடியாது எதுக்கு வயிறு ஐயோ குட்டக்கை ஆ, காலே கட்டக்கால் கட்டக்கால் என்னால ஓடவே முடியல காலே முடியல வயிறு ஆமா. பேத வயிறு வயிறு பெருத்த வயிறு இந்த வாகனமும் மூசிக வாகனம் பூஜை வாங்கணும் என்ன செஞ்சாரு என்ன அதுக்கும் இற கொடுத்தாரு ஆமா இவரும் தொந்திக்கு சாப்பிட்டாரு தொந்தி எங்க நிக்கி தொடைக்கு முன்னால வந்து நிக்கி தொந்தி போட்டு அமுக்குது இவர் போய் பெருச்சாலியில போய் ஏறி உட்கார்ந்தாரு ஆமா இவரு தொந்தி கொண்டு பெருச்சாலி கண்ட மறைச்சு அப்படியே மறைச்சு அது எப்படி ஓடும் முடியாது இவர் காத ரெண்டையும் திருக்கினாரு ஆமா அது கிச்சு முச்சுன்னு தரையோட படுத்துக்கிட்டு கெச்சி தரையோட படுத்து ஆமா. கொஞ்சம் இழுத்து பார்க்கலான்னு பார்த்தா வயிறு வேற பசிக்கு அப்படியா அமையா மூத்த மக ஆதி மூலம் கணேசனுக்கு ஓட முடியாமல் முடியாம அந்த வாடங்கிட்ட பெருச்சாலி வா உருண்ட கேக்குதப்போ என்னங்கிட்ட பெருச்சாலி எல்லோரும் கேட்டுதப்பா அப்ப பார்த்தா பகவான் என்ன அப்பா என்ன எனக்கு இத்தனை ஆண்டுக்கு பின்ன பிறந்த சின்ன பையன் முருகனுக்கு முருகனுக்கு மயில் வாகனத்தை கொடுத்தீரு ஆமா எனக்கு என்ன வாகனத்தை கொடுத்தீரு சாலி வாங்கணும் இந்த பெருச்சாலி வாகனம் அதான் சாலி வாங்கணும் ஐயா என்ன பெருச்சாலி லேசா இடப்படக்கூடாது இடப்படக்கூடாது 50 லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டு கட்டி ஒரு 4 பெருச்சாலி வீட்டுக்குள்ள போடு போட்டு அடைச்சு போட்டு நீ எங்க போடுமோ போயிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு வா ஆமா அங்க என்ன வேலை இருக்கும் அது வேலை பார்த்துருமில்ல 10 கொத்தனாருக்கும் 20 சித்தாளுக்கும் வேலை இருக்கும் 4 சொத்து பொந்து போட்டு பொந்து போட்டுரும் ஆமா அதனால என்ன அந்த வாகனம் ஓடச்சட முடியாமல் ஆமையா ஆண்டவன் ஜோபெருமாளிடத்தில் ஆதி மூல பெருமாள் சொல்லுகிறார் நான் சொல்லுகிறா அப்பா பகவானே என்ன எனது வாகனமாகப்பட்ட மூஷிக வாகனம் அந்த மூச்சிய வாகனம் என்ன கேட்க தெரியுமா அப்பா என்ன கேக்கு அப்பா அக்கங்கட்ட பெருச்சாலி அவள் கடலை கேக்குதப்பா கட்ட பெருச்சாலி அவள் கடலை கூதப்பா என்ன கெட்ட பெருச்சாலி எல்லோரும் கேக்குதப்பா என்ன கெட்ட பெருச்சாலி எல்லோரும் கூதப்பா மனம் கெட்ட பெருச்சாலி மாவுருண்ட கேக்குதப்பா கெட்ட பெருச்சாலி மாவுருண்ட கூதப்பா ஆனத்தடம் போல 60 இட்டிலியா தடம் போல 60 இட்டிலியா போட நல்ல தடம் போல 90 அதிரசமா நல்ல தடம் போல 90 அதிரசமா ஓடிவோ என்று சொன்னா என்று சொன்னார் என்று குளக்கட்டையும் கேக்குதப்போ கேக்குதப்போ என்று சொன்னார் அப்படியே கேக்கு கேக்குமில்ல ஆ. எந்த கடையும் அடிச்சாச்சு வயசு கோளாறு கேட்கத்தானே செய்யும் கேட்க முடியும் எப்பா என்ன இந்த வாகனத்துக்கு தீனி போட்டு நான் இத பத்தி ஓம்பனால ஓட முடியாது முடியாது. வேற வழி இருந்தா சொல்லிட்டு போ சரி இல்லனா நான் 1-2 பேரையும் கட்டி பிடிச்சு சொல்லி பகவான போய் கட்டி பிடிச்சாரு அவர் சேர்த்து பிடிச்சது ஆமா சரி பகவான பிடிச்ச உடனே ஆமா பகவான் என்ன சொன்னாரு என்ன அப்பா அப்பா அதாவது என்ன கட்டி பிடிச்சா நீனும் அரக்க கையில அகப்பட்டுருவ ஆமா நானும் மாண்டு போவேன் ஆமா அதனால உனக்கு ஒரு வரத்தை தாரேன் ஆமா அவன் அந்த வந்துட்டான் பாரு அண்ணா பாரு வாரம் பாரு அரக்கன் அப்படின்னு சொல்லி சரி ஆண்டவன் ராட்சாதி சிவபெருமா ஆமையா உனது வாகனமாகப்பட்ட மூசிக வாகனம் மூச்சிய வாகனம் எந்த இடத்துல உன்னை சுமக்க முடியாமல் பெருமூச்சு அடிக்கிறதோ அப்படியே பெருமூச்சு அடிக்கும் பூமி கமலமாக வெடிக்கும் ரெண்டு வருஷத்துக்கு சந்தி கண்ட இடங்களிலே சந்தி விநாயகராகவும் ஆமையா ஆற்றாங்கரை குளத்தாங்கரையில் போய் அமரக்கடவர் அங்க போய் தான் அமரணும் தாயாகப்பட்ட பார்வதியால் ஒரு வேம்பாகவும் வேம்பாகவும் தகப்பனாகப்பட்ட பகவான் ஒரு அரசாகவும் அரசாகவும் தாய் மாமன் கண்ணபிரான் கண்ணபிரான் ஆலமர விருட்சமாக வந்து காப்போ போ என்று வரத்தை கொடுத்து நான் கொடுத்து ஆண்டவன் சாச்சாதி சிவபெருமான் சிவபெருமா அங்க எப்படி ஓடுகிறார் தெரியுமா சாடுதான் 8 நாளா ஈசன் கையிலே விட்டு ஓடும் போது ஓடும் போது எல்லாரும் ஓடுதாங்க ஆமா நேரம் எங்க வந்தாரு எங்க வந்தாரு அவசரமா போனவானா அவளுக்கு கேட்கும் ஆமா
அவசரமா போகும்போது அரக்கம் பிடிச்சால் பிடிச்சிருவான். ஆமா நந்தவன சோலை கண்டார். அப்படிதான் ஆரணிய வனத்தை கண்டவுடன் இந்த வனம் விட்டவானால் இனிமேல் வனம் கிடையாது. கிடையாது. தேவர்களை வரவழைத்து வரவழைத்து 1000 நந்தவன மூடாகவே உண்டு பண்ணினார். உண்டு பண்ணினார். நந்தவன மூடாக உண்டு பண்ணி உண்டு பண்ணி நந்தவன மூட்டி நடுவிலே அருகிலே 5 சிரசை 5 இதழாக்கி ஆதிகரை கண்ட சாச்சாதி சிவபெருமாள் 5 சிரசை 5 இதழாக்கி செவ்வரளி மூட்டில் சிவபெருமாள் போய் மறைந்தார். ஐந்து சிரசை 5 இதழாக்குதாரு. ஏன்னா ஈசன் சிவபெருமாளுக்கு 5 சிரசு, இந்த செவ்வரளி பூவுக்கும் 5 இதழ். வேற பூவுக்கு 5 இதழ் கிடையாது. அப்போ 5 சிரசை 5 இதழாக்கி செவ்வரளி மூட்டி நடுவிலே ஆதிகரை கண்ட சாட்சாதி சிவபெருமாள் போய்தான் மறைந்தார். அப்படி மறைந்தவுடனே இந்த கைலாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவனார் இல்லாமலே ஆண்டவனார் இல்லாமலே அங்கே அருளும் இல்லை பொருளும் இல்லை. நம்ம ஆண்டவனார் இல்லாமலே அங்கே அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஆண்டவன் இல்லா கைலாசம் எப்படி இருக்கு? சப்பு சைட்ட கிடக்கு. ஆமா இருளடையா என்னையா நூலாமலை பத்தி போய் கிடக்கு. பவ்வா அடைஞ்சு போய் கிடக்கு. ஆஹா உடனே பார்த்தார். சரி, இந்த ஆண்டவன் கைலாசத்தில் இல்லை என்றால் ஆதி கைலாசம் இருளடைந்து போச்சு. இருட்டா இருக்கும். பார்வதியை பார்த்தா ஆகா ஒரு நாளும் புருஷனை பிரிந்து அவ இருந்தது கிடையாது. ஒரு நாளும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கணவனை பிரிந்தெல்லாம் இருக்கிறாள். அப்படி என்று சரி முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டு போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டு ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோரவிட்டா பார்வதா தேவி பகவானை காணவில்லை என்று எங்கே ஈசனை தேடுகிறாள் அம்மை பார்வதி. எப்படி ஐயா தேடுகின்றார்? சாமி ஈரேலு உலகமெல்லாம் ஈசனை தான் தேடி பார்த்தார். ஈரேலு உலகமெல்லாம் ஈசனை தான் தேடி பார்த்தார். ஈசனை காணாமல் கோவளம் பார்வதியா என் பேருமாள் தங்கை அவ ஈசனோட மனைவி. ஐயா என் பேருமாள் தங்கை அவ ஈசனோட மனைவி. என் பேருமாள் தங்கை அவ ஈசனோட மனைவி. ஐயோ என் பேருமாள் தங்கை அவ ஈசனோட மனைவி. ஈசனை காணாம பார்வதி அப்படியே தேடுதான். மௌனமா தேடுதான். இவள் அழக்கூடிய கண்ணீரானது எங்க செல்லுது? திருப்பார் கடலிலே போய் விட்டது. ஆமா கண்ணீர் திருப்பார் கடலோ பொங்கியது. ஆகா சரி ஒரு நாள் நம்ம கடல் பொங்காத இன்னைக்கு பொங்கி இருக்க என்ன காரணம் சுவாமி என்று மாயவன் என் பெருமாள் நாணக்கண்ணாலே பார்த்தார். சரி அப்படி நாணக்கண்ணாலை பார்க்கும்போது அங்க என்னாச்சு ஈசனாகப்பட்ட பகவானை காணாமல் நம்ம தங்க பார்வதி அலமோதுதான். ஆமா சரி அதனாலே தங்கை துயரம் நினைக்க வேண்டும். தாமோதரன் என் பெருமாள் கோபால கண்ணே திருப்பார் கடலை விட்டு சயனங்குளத்தில் இருந்த வச்சமாள் எங்கே அவன் வருகிறாரியான காற்றாகவே பறந்து
பறந்து கருவுருமாம் பட்டணத்தில் கமிஷனுடைய கமிஷனுக்கு தாய்மாமன் கமிஷனுக்கு 8வது குழந்தையாகவே பிறந்து 8வது குழந்தையாகவே என் பெருமாள் கோபாலக்கண்ணே வளர்ந்து வருகிறான். அப்படி 8வது குழந்தை பிறக்கும் போது தாய் மாமனாகப்பட்ட கமிஷனை வதம் செய்தான். பெரியம்மாவாகப்பட்ட பூதகியாள் பெண்கொடியையும் அவளையும் வதம் முடித்து ஆயர்வாடி பட்டணத்தில் உள்ள லீலைகளை முடித்து என் பெருமாள் கோபாலக்கண்ணே 1000 ஆடுகளை பத்தி கொண்டு அப்படியே சிவனாரை தேடி வருகிறான். சிவபெருமாளை தேடி வரும்போது எங்க வர்றான்? ஆடு மாடுகள் முன்னே செல்ல என் பெருமா பின்ன சீங்கோல் எடுத்து இசைக்கார். சீங்கோலை எடுத்த உடனே என் பெருமாள் சீங்கோல் இசைக்கேற்றவாறு ஆடு மாடு நடனம் போட்டார். ஆமா, எப்படி ஆடுகிறது? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே கண்ணனவன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு கண்ணனவன் ஊதுங்குழல் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு காலடை செவியோக்கி ஆடுறியோ சத்தம் கேட்ட பசுக்கள் சிங்குழல் சத்தம் கேட்ட பசுக்கள் ஐயா பசுக்கள் செவிநோக்கி திருநாடனோ ஆடிடுமா பசுவே 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 சீங்குடல் இசைத்த 1000 ஆடு மாடு ஒரு பின்னால வந்து ஆடுது. ஆமா, அப்படியே ஆடு மாடு ஆடி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சீங்குடல் இசைத்தவாறு எங்க வருகிறாள்? நந்தவன சோலை கண்டார். நந்தவனத்தை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஆனந்த சந்தோஷம் வந்துரும்ல. ஆகா, சரி, நம்ம அத்தா ஒளிந்திருக்கும் நந்தவனமோடு எவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஆமா, என்ன அழகா இருக்கு பாருங்க, இருக்கு. அப்படி என்று சரி சீங்கோலை எடுத்து என் பெருமாள் கோபாலக்கண்ணே அப்படியே என்ன செய்தாரு? அந்த வனத்தை பத்தி பாடுதாரு, புகழ்ந்து பாடுதாரு. ஆமா, வனம்னா அதெல்லாம் வனம், பூங்கா வனம். என் பெருமாள் கோபாலக்கண்ணே அந்த வனத்தை எப்படி பாடுகிறான் தெரியுமா? ஐயா, புதலத்தில் சிறந்த ஜோதி வடி வாயமைந்து புதலத்தில் சிறந்த ஜோதி வடி வாயமைந்து புதலத்தில் பேடிவனாயாது கிடையாது ஐயா, ஏது கிடையாது ஆது கிடையாது ஏது கிடையாது. மனுபள்ள குட்டியுடன் துள்ளி துள்ளி விளையாடி மனுபள்ள குட்டியுடன் துள்ளி விளையாடி மனுபள்ள குட்டியுடன் துள்ளி துள்ளி விளையாடி மனுபள்ள குட்டியுடன் துள்ளி துள்ளி விளையாடி மண்டலத்தில் எப்படி வளையாது கிடையாது ஏது கிடையாது அது ஏது கிடையாது ஐயா, ஏது கிடையாது. இப்படி
இருக்கா? பூங்காவனம் இருக்கு. பூங்காவனத்தை புகழ்ந்து பாடினாரு. அது பூத்து குலுங்குது. ஆமா. ஆமா. இந்த பூங்காவனம் இவர் இசைக்கேத்தவாறு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடுது. இந்த சிவபெருமான் ஒளிந்திருக்கார் பாரு, அரளிமோடு அரளிமோடு எல்லாம் கப்பு கிடக்கு. ஆமா, கப்பு நடக்கு. இவர் நிக்கிறது மட்டும் தலையை தூக்கி ஆடு. அது மட்டும் தூக்கி ஆடுது. ஏன்னா பெருமாளை இசைக்கு மயங்கிய ஆள் சிவனார். சரிதான். யாரு? சிவனாரு. ஆமா. ஆமையா. சாட்சாதி சிவபெருமாள் மட்டும் தான் அவர் இசைக்கு மயங்குவார். சரி. அதனாலே என்ன என் பெருமாள் மீண்டும் இசை எடுக்க அந்த அரளி மூடானது ஆமையா எப்படி எப்படி ஐயா ஆடுகிறதோ, எப்படி ஆடுகிறது ஐயா. ஒத்த கொப்பு ஆடாமலே மத்த கொப்பதோ, மத்த கொப்பதோ, மத்த கொப்பு ஆடாமலே ஒத்த கொப்பதோ, ஒத்த கொப்பது, ஒத்த கொப்பதோ, ஒத்த கொப்பது, சாமி தகிட வேண தாளம் போட்டது. மத்த கொப்பு ஒத்த கொப்பது, ஒத்த கொப்பது, சாமி தாளம் போட்டது. எப்படி போகுது? ரையின் போகுது. ரை எப்படி ரை ரைன்னு போதாக்கம்? அப்படியா? ஐயா. ஆட்டுக்கொப்பை ஆட்டுக்கொப்பை வாயக்கண்ணே ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட, ஆடுகொப்பை வாயக்கண்ணே ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட, தான் இருக்கும் அரளி மூடு ஆட்டம் போடாது. ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட, அதான் இருக்கும் அப்படி ஆடுது. இருக்கு. அப்படியா? எதை தொட்டா? தொட்டு பத்திரிக்கையா? வேலை நடந்திருக்கப்போ உடனே பார்த்தா, ஏ அப்பா, என் பெருமாள் ஆகப்பட்டவர் சீங்கோல் இசையை கேட்டவுடனே இவர் நேரா அத்தா இருக்கு அரளி போட்டு தூக்கி ஆடிச்சுல்ல. இவர் பக்கத்துல போய் நின்னாரு. ஆமா. என்ன சொன்னாரு? நம்ம அத்தா இது உள்ளதான் இருக்காரு, நம்ம இசையை கேட்டு ஆடக்கூடிய ஒருவர் அவர் தான். அப்படி என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணே அப்படியே மீண்டும் இசை எடுத்து பாட, அத்தானே அத்தான் என்று 5-6 சத்தங்கள் போட இவர் செவ்வரளி மூட்டுக்குள்ள இருந்து சொல்லுதாரு. என்ன சொல்றாரு? ஆகா ஆகா, அத்தான் அத்தாங்கானே. இந்த அறிவு கட்ட அரக்க வந்துதான் நம்மள அத்தான் சொல்லுதானோ, அப்படி என்று மீண்டும் உள்ளே இருக்காரு. வெளியே வரல. ஆமா. சரி. அப்ப இவரை வெளியே வைக்கணும், வர வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இவர் செய்த லீலைகளை சொல்லணும். குட்டை உடைக்கணும். வெளியே வருவாரு. ஆமா. சரி. இவர் என்னெல்லாம் செஞ்சாரு? எங்க போனாரு? சகுந்தலாட்ட போனாரு, பேச்சிமட்ட போனாரு. அப்படின்னு நீலைகள் போற ஒடுக்காரனுக்கு தெரியும். அப்படியா? சரி. அப்படியா? சரி. ஓ நீலைகள் யாருக்கு தெரியும்? ஒடுக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். தெரியும்ல? அப்படியா? உடனே பார்த்தார், அத்தானை விட்டு வெளியே வர வைக்க வேண்டும் என்று. சரி. அப்படியா? உடனே பார்த்தார். ஈசனை பார்த்து என் பெருமாள் என்ன செய்கிறான் தெரியுமா? சரி. ஆமா. உடனே பார்த்தார். சரி. என்னாத என்னவல்ல எண்ணி ஆதி மாயவன் கோபாலக்கண்ணை ஆண்டவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஐயா, அன்றுதில்லை அம்பள்ளத்தில் ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, சுவாமி அன்றுதில்லை அம்பள்ளத்தில் ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, அரகனுக்கே தான் பயந்து அதனை ஒழித்தவா, ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, அரகனுக்கு தான் பயந்து அதனை ஒழித்தவோ. அரக்கனுக்கு ஆமா சொல்லு. அரக்கனுக்கு வர கொடுத்தது வானம் இல்லையோ, வானம் இல்லையோ,
வெக்கோம் இல்லையோ வெட்கம் இல்லையோ அரளி மொட்டுக்குள் போய் ஒளிந்தது விழுந்தது ரோஷம் இல்லையோ அரசனுக்கு வாழ்ந்தது மானம் இல்லையோ இல்லையோ அரளி வெட்கம் இல்லையோ அம்மி பொட்டுக்குத்தான் சொல்லு பொட்டுக்குத்தான் மஞ்சு வந்தது மானவும் இல்லையோ வெட்கம் இல்லையோ ரோசம் இல்லையோ தோஷம் இல்லையோ பெரும்பால அடிகள் பட்டது வெட்கம் இல்லையோ சுமந்தது மானம் இல்லையோ வெட்கம் இல்லையோ பெருமாளே அடிகள் தோஷம் இல்லையோ எத்தான் ஏ அவ்வா என்ன கேள்வி பண்ணதா அம்மா சரி பொட்டுக்கு மஞ்சு வந்தது வானம் இல்லையா வெக்கம் இல்லையா பாண்டிய மன்னன் கையால பிரம்பால அடிபட்டது ரோசம் இல்லையா உருந்த புட்டு உருந்த பொட்டு கட்டி புட்டு இல்ல சரி அது உருந்த புட்டு உருந்த பொட்டுக்காண்டி ஆமா உருந்த பொட்டுக்காண்டி இவர் போய் அடிபட்டாராம் அடிபட்டாரா ஆமா சரி உடனே என்ன அதை என்னவல்ல எண்ணி